நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு இது போல் நம்ம பூஜை அறையில் செய்து வைக்கலாம். இது வந்து குபேர குஞ்சம், குபேர படி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவர் சில்வர் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் பித்தளை படி நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நீங்கள் பச்சரிசி நிரப்பி வைத்தாலும் சரி, அல்லது இது போல் வைத்தாலும் சரி, அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த படியில் காயின்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. சோழி, குன்றின் மணி, கோமதி சக்கரம், தாமரை விதை, இதை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு அது மேலே நீங்கள் பச்சரிசி ஃபுல்லாக போட்டு நிரப்பி ஒரு பூ வச்சு நீங்கள் குபேரர் மூலையில் நீங்கள் வைங்க. இது வந்து குபேரருக்கு உகந்தது. இது போல் நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடிக்கொள்வாங்க. மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டை விட்டு எப்பவும் போக மாட்டாங்க. குபேரரோட அருள் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கும். நம் வீட்டில் தனதானியம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். அதற்காக தான் இந்த குபேர குஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் பச்சரிசியாவது படியில் நிரப்பி வைங்க.